அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிலச்சரிவு மேலே இருக்கிற அந்த மலையை காட்டுங்க. அந்த மேலே இருக்கிற அந்த மலையிலேருந்து ஆரம்பமாகி அங்கே போயிருந்தோம் நாங்கள். அந்த பகுதியிலேருந்து ஆரம்பமாகி இது வரைக்கும் இந்த 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 வில்லேஜ் தான் லாஸ்ட்டு. இங்கே ஒரு ஸ்கூல் பாருங்கள், இங்கே கேம்ப் இருந்திருக்கு. இங்கே இருந்த ஜனங்களை இந்த நிலச்சரிவு வந்த உடனே அவங்க மாற்றிட்டாங்க. இந்த ஸ்கூல் ஒரு பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு. எவ்வளவு மரங்கள் பாருங்கள், எவ்வளவு மரங்கள், எவ்வளவு மலைகள், பாறைகள்லாம் உருண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு ஏரியா. அங்கேருந்து நாங்கள் அந்த மலைக்கு போயிருந்தோம். அந்த பகுதியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஏரியாக்கள் மொத்தமாக நாசமாகிடுச்சு. இதில் இருந்த வீடுகள், ஜனங்கள் அநேகம் பேர் மரித்து போனாங்க. அநேகம் பேர் மண்ணுக்கடியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் பாடி கிடச்சிருக்கு, இன்னும் அநேகம் பாடி கிடைக்கல. இவ்வளவு பெரிய அழிவு தேசத்தில் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட அழிவு தேசத்தில் உண்டாகாத அளவுக்கு திறப்பில் நிற்க வேண்டியது, செபிக்க வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய கடமை. நம்ம இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். தேவனுடைய கோபம் தேசத்தில் வெளிப்படாத அளவுக்கு, தேவன் தேசத்தின் மீது தமது இரக்கத்தை வெளிப்படுத்தும் அளவுக்கு நம்ம அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக திறப்பில் நிற்போம், தேசத்திற்காக திறப்பில் நிற்போம். இந்த பகுதியை நாங்கள் விசிட் பண்ண போது என் மனம் நொறுங்கி போனது. அவ்வளவு பாடுகள் இந்த ஜனங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டம். அநேக வீடுகள் போய்விட்டு இனி கொஞ்சம் வீடுகள் இருக்குது. அந்த வீடு வாழ தகுதியற்ற வீடுகள் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி தேசத்தில் இப்படிப்பட்ட அழிவு உண்டாகாத அளவுக்கு நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அருமையான பாஸ்டர் சந்தோஷம் அவங்க டீம் அந்த பகுதியில் வந்தாங்க. அவங்களோடு இணைந்து நாங்கள் இந்த பகுதியில் போய் பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அவங்களால முடிந்த உதவிகளை செய்யும்படி அவங்க வந்திருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட தேசத்திற்காக, இப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்காக, இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காய், இன்னும் மீதம் இருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். ஜீவனோடு இருக்கிற குடும்பங்களுக்காய் நம்ம அதிகமாக ஜெபிப்போம். அவங்க வீடுகளை இழந்திருக்காங்க, உறவினர்களை இழந்திருக்கிறாங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமாக நிற்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் புனரமைக்கப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். பிள்ளைங்களே பாருங்க, இந்த வீடு எப்படி இருக்கு. இந்த வீடு எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஜீப்பு, இது கட்டில் பாருங்க, இதோட வண்டி, ஒரு பைக்கு கிடக்கு. இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய வீடு, நல்ல வீடு. இது முழுவதுமாய் சிதிலமடைந்துச்சு. பெரும் பெரும் பாறைகள் நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்காக காட்டுறேன். பெரும் பெரும் பாறைகள். ஹிட்டாச்சி இங்கே ஒர்க்குக்காக வந்திருக்கு பாருங்க. வீட்டில் இருந்த பொருட்கள் எவ்வளோ பெரிய பாறைகள் வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பாறைகள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒரு சிதிலமடைந்த வீட்டுக்கு முன்பாக இருக்கிறோம் பாருங்க. இந்த பகுதியில் தென்னை மரம் மேலேருந்து அப்படியே வேரோட பேர்த்து வந்திருக்கு. தென்னை மரம், பெரிய பெரிய மரங்கள், தேக்கு மரங்கள். இது ஒரு பாருங்க, ஒரு அழகான பெரிய வீடு. கண்ணால் கூட பார்க்க முடியல. மிகவும் சங்கடமாக இருக்குது இதை பார்க்கும்போது. நல்ல வீடு, இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அழகான ஒரு வீடு, அது முழுவதுமாக சிதிலமடைஞ்சிருச்சு. அங்கே ஒரு வீடு பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும். ஆனால் தேவ பிள்ளைங்களை, நீங்கள் பார்க்குறது, அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு அழகான வீடு. எப்படி சிதைஞ்சு போயிருக்கு. மனுஷங்க நாம எதுக்காக ஓடுறோம்?